நீயா நானா அன்னபூர்ணியும் இப்போ இருக்கிற அன்னபூர்ணி அரசு அம்மாவும் ஒரே ஆள் தானா? மற்றும் அன்னபூர்ணி அரசு அம்மாவுக்கு உண்மையிலேயே தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் என் கூடவே வாங்க. வெல்கம் டு ஜெயரஸ் லைட் அண்ட் நான் உங்கள் ஜெயரஸ். நீயா நானா அன்னபூர்ணியை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். நீயா நானா அன்னபூர்ணியும் அரசும் கள்ளக்காதலர்களை தான் அந்த நிகழ்ச்சியில் வெளிப்பட்டாங்க. அரசு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுடைய பிள்ளைகளும் மனைவியும் போராடிய போராட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அவங்க அவ்வளவு போராடியும் அந்த அரசு அன்னபூர்ணி தான் வேணும், அதாவது கள்ளத்தனமாக காதலிச்சு அடுத்த மனைவியை அபகரித்த அந்த மனைவி தான் வேணும்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியோட இந்த அரசு அந்த நிகழ்வை விட்டு வெளியில் போனாப்புல. இந்த அன்னபூர்ணியும் தன்னுடைய கணவனை அந்த இடத்துலையே விட்டுட்டு அப்படியே தன்னுடைய கணவனான இந்த அரசு கூட அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியில் போய் இந்த அரசும் அன்னபூர்ணியும் திருமணம் செஞ்சு கள்ளக்காதலர்களாக தங்களுடைய வாழ்வை தொடங்கினாங்க. இரண்டு நல்ல குடும்பங்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு இந்த அன்னபூர்ணியும் அரசும் கள்ளத்தனமாக தங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்திட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது இந்த அரசு சில ஆண்டுகள் அன்னபூர்ணி கூட வாழ்ந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாப்புல. அரசு இறக்குறதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அன்னபூர்ணியை ஏதோ தெய்வீக தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு கடையை விரிக்கிறாப்புல. அதை தொடர்ந்து அன்னபூர்ணி அரசு இறந்ததுக்கு அப்புறம் அரசு இறந்து இறை சக்தியா தனக்குள் வந்ததாக மேற்கொண்டு பொய் சொல்லி இந்த அம்மா கடையை மேற்கொண்டும் வளர்க்க ஆரம்பிக்குது. தன்னுடைய பெயரை அன்னபூர்ணி அரசு அம்மா அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டு ஆன்மீகத்தில் அடிமைகளாக இருக்கக்கூடிய சில ஜனங்களை தன் பக்கமாக ஈர்த்து கொண்டு தன்னுடைய வியாபாரத்தை துவங்குது. நீயா நானா அன்னபூர்ணி லைஃப்பில் நடந்த ஃப்ளாஷ்பேக் இதுதான். இது லாஜிக்கலாக நம்மளால் ஏற்றுக்க முடியுதா அப்படின்றத இப்போ பார்ப்போம். அடுத்த ஆணோட பொண்டாட்டி கிட்ட தொடர்பு வச்சுட்டு இருந்த இந்த அரசும் அடுத்த பெண்ணோட புருஷங்கிட்ட தொடர்பு வச்சுட்டு இருந்த இந்த அன்னபூர்ணியும் ஓப்பனாக சொல்லணும்னா சமூகத்தோட இழிவின் அடையாளங்கள்னு சொல்லலாம். அரசோட பிள்ளைங்க அப்பா என் கூட வந்துருங்க, எங்க கூட வந்துருங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுத அந்த கண்ணீர் காட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, அதையும் மீறி இந்த அரசும் அன்னபூர்ணியும் வெளியில போன காட்சிகள் மனிதத்தன்மையே இல்லாத மிருகங்கள் செய்யக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். நீயா நானா நிகழ்ச்சியில இந்த கணவன் சங்கரை விட்டு தான் இந்த அரசு கூட போனா இந்த பொம்பளை அன்னபூர்ணி. அடுத்ததா இப்போ அரசை விட்டுட்டு அரசு இறந்ததுக்கு அப்புறம் ரோஹித் என்ற ஆண் கூட இணைந்திருக்கா இந்த பொம்பளை அன்னபூர்ணி. இவ உண்மையிலேயே தெய்வ சக்தியா அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ லாஜிக்கலா இந்த பெண் அன்னபூர்ணி என்ற அன்னபூர்ணி அரசு அம்மா தெய்வ சக்தி இல்லை அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ பைபிளிக்கலா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஒரு விவாகம் பண்ணப்பட்ட பெண்ணையோ ஆணையோ விட்டு விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, அல்லது இன்னொரு கணவனையோ மனைவியோ மணந்து கொள்ளணும்னு நினைச்சா, அதுக்கு அடிப்படையான ரீசன் என்னவா இருக்கணும்னா அவங்க விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கணும். அப்படி முறைகேடான உறவுகளை இருந்தால் மட்டும்தான் அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஆணையோ பெண்ணையோ கூப்பிட்டுட்டு அவங்க போக முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. அப்படி விபச்சாரம் இல்லாமல் சும்மா ஏதோ ஒரு காரணத்தினால மற்ற ஒரு பெண்ணையோ ஆணையோ நோக்கி அந்த திருமணத்தை கட் ஆஃப் பண்ணிட்டு போறாங்கன்னா அது விபச்சாரத்துக்கு ஈடான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. அப்படிங்கும்போது இந்த அரசு தன்னுடைய மனைவியை எந்தவித விபச்சாரம் அப்படின்ற அந்த காரணம் இல்லாம அன்னபூர்ணி கூட சென்ற விஷயமா இருக்கட்டும், இல்லைனா இந்த அன்னபூர்ணி தன்னுடைய கணவன் எந்தவித விபச்சாரத்திலும் ஈடுபடாமல் இருக்கும் போதே அரசு கூட போனதா இருக்கட்டும், இதெல்லாம் விபச்சாரத்துக்கு ஈடான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றது மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கமிங் டு தி பாயிண்ட், ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரதான கட்டளைகள்ல ஒன்று விபச்சாரம் செய்யாதே அப்படின்றது தான். ஸோ இந்த அரசும் அன்னபூர்ணியும் விபச்சாரம் செய்யறதுக்கு ஈக்குவலான ஒரு பாவத்தை தான் செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த அன்னபூர்ணி அம்மாவுக்கு தெய்வ சக்தி வர்றதுக்கும் இந்த அரசு இறந்து தெய்வ சக்தியா மாறி அன்னபூர்ணிக்குள்ள போகிறதுக்கும் எந்தவித வாய்ப்பும் இல்லை. அதாவது தெய்வ சக்தி அன்னபூர்ணி மேல இருக்கிறதுக்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. ஒருவேளை வஞ்சிக்கத்தக்க பிசாசோட ஆவி இந்த அன்னபூர்ணி அரசு அம்மா மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, பைபிளிக்கல் வியூவும் கூட. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, bye from your Jairus.